ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். நேத்து வந்துட்டு சமூக வலைதளங்கள்ல ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா, விகடன் வந்துட்டு கரண்டா இப்போ விஜய் டிவிக்கு ஒரு சீரியல் பண்ணிட்டு இருக்காங்க, சிறகடி காசை. இதுக்கு முன்னாடி தமிழும் சரஸ்வதியும் பண்ணாங்க. ஸோ தமிழும் சரஸ்வதி தான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் கொலாபரேஷன் வித் விஜய் டிவி. ஏன்னா இதுக்கு முன்னாடி சன்ல நிறைய சீரியல் பண்ணி அங்க அவங்க மொத்தமா வெளியேறி அதுக்கப்புறம் தான் விஜய்ல வந்திருந்தாங்க. விஜய்க்கு வந்ததுக்கப்புறம் ஹாட் ஸ்டார்லயும் சரி, விஜய்க்கும் சரி, இப்போ நிறைய பேக் டு பேக் சீரியல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்துட்டு அடுத்தபடியா ஒரு சீரியல் ஜீல பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்து ஷேர் ஆகிருந்துச்சுன்னு சொல்லி நிறைய பேர் கன்ஃபார்ம் பண்ணி கேட்க சொன்னீங்க. நான் வந்து டீம்கிட்ட கேட்டேன். எனக்கு கிடைச்சிருக்க நியூஸ் படி ஜீல வந்துட்டு அவங்க ஒரு நியூ சீரியல் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. சீக்கிரமே அந்த சீரியல் வந்து வரப்போகுது. ஸோ இதனால நிறைய பேருக்கு இருக்க டவுட் என்னன்னா, மறுபடியும் விஜய்க்கும் விகடனுக்கு எதுவும் பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா விஜய்ல எப்படி இப்போ கரண்டா உங்களுக்கு இன்னும் கிளியரா சொல்லணும் அப்படின்னா, விஜய்ல சீரியல் பண்ணிட்டு இருக்கும் போதே கலைஞர் டிவிக்கு ஒரு சீரியல் பண்ணாங்க கரெக்டா. அதே மாதிரி அவங்க வந்து ஜீக்கும் பண்றாங்க. பட் குமரன் அண்ட் விகடன் அண்ட் விஜய் இந்த காம்போ கண்டிப்பா தொடரும். இன்னொரு சீரியல் விஜய்க்கு அவங்க பண்றாங்க. இது வந்து கன்ஃபார்ம்டான ஒரு அப்டேட். எப்படி சிறகடி காசு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கோ, அதை தொடர்ந்து இன்னொரு சீரியலை குமரன் சார் வச்சு விஜய் டிவிக்கு டைரக்ட் பண்ணி கூடிய சீக்கிரம் வந்து அது டெலிகாஸ்ட் ஆக போகுது. அதுக்கான கிரவுண்ட் ஒர்க்கும் போயிட்டு இருக்கு ஒரு பக்கம். அதுக்கான ஒரு கிரவுண்ட் ஒர்க் இப்போ மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ இது இல்லாம இன்னொரு சீரியல் ஜீக்கு அவங்க பண்றாங்க. எப்படி கலைஞருக்கு பண்ணாங்களோ அதே மாதிரி. பட் இப்போ கலைஞர் டிவில அடுத்த ஒரு சீரியல் அவங்க பண்ணல. நான் ஆல்ரெடி அப்டேட் கொடுத்திருந்தேன். ரஞ்சித் மே சீரியல் அப்புறம் அவங்க இன்னொரு சீரியல் அவங்க பேக்கப் பண்ணவே இல்லை. அதுக்காக ஒரு சீரியல் ரெடி பண்ணி அது ஜீக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட்ஸ் வந்து இப்போ இருக்கு. ஸோ அதனால நிறைய பேர் வந்துட்டு விஜய் கூட எதுவும் பிரச்சனையா அப்படிலாம் சொல்லி வருத்தப்படுறதை விட அவங்க வந்து இன்னொரு பிசினஸ் ரிலேட்டடா அவங்க வந்து இன்னொன்று பண்றாங்க அப்படிங்கிறது தான். ஸோ சேனல் கூடலாம் பிரச்சனை இல்லை. ஸோ வரிஸ்லாம் வேண்டாம். ஸோ ஜீ தமிழ்ல அந்த சீரியல் எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். பொதுவாக ஜீக்கும் ப்ரொடக்ஷனுக்கும் அந்த மாதிரிலாம் இஷ்யூஸ் இருக்கும். அதுவும் இல்லாமல் விகடன் வந்துட்டு நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஜீ ஆல்ரெடி கொஞ்சம் டவுனாக போயிட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல. கலைஞர் என்ன வேணாலும் அமௌண்ட் கொடுத்துருவாங்க இல்லையா, ரேட்டிங் போனா டவுனா போனா. ஏன்னா அவங்கள்ட்ட பணம் போல இருக்கு. பட் ஜி என்ன பண்றாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ரொம்ப டிஆர்பி டவுன் ஆனாலோ இல்ல ப்ரொடக்ஷன் இஷ்யூ வந்தாலோ அதெல்லாம் ஜி அந்த இப்போதைக்கு இருக்க நிலைமைக்கு அவங்களால ஹேண்டில் பண்றது கஷ்டம். பட் நல்லா போச்சு, நல்ல ஒரு குடும்ப கண்டென்ட் கொண்டு போறாங்க அப்படின்னா கண்டிப்பா விகடனோட சீரியல் அங்கே சக்சஸ் அடிக்கும் அப்படிங்கிறது என்னுடைய இன்னொரு ஒரு பார்வை. எது வேணாலும் நடக்கலாம். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ விகடன், குமரன் அண்ட் விஜய் இந்த காம்போல வர நியூ சீரியலுக்கான அப்டேட்டை நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த அப்டேட் பத்தி உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.